Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Yes. இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். எதோட போஸ்ட் மார்க்கெட்னா 4ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி நம்ம லைனில் ஒபே பண்ணியிருக்கு, மார்க்கெட் எப்படி இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் மார்க்கெட் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நம்ம இடத்துல. இதில் ஒரு சின்ன நம்ம ஒரு ப்ராஃபிட் ஃபைவ்னா நம்ம கண்டிப்பாக லாஸை புக் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ரிவர்சல் கன்ஃபர்மேஷனில் நம்ம டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அகைன் நம்ம லைனில் இருந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட், அகைன் மேலே மறுபடியும் வந்து ஒரு சூப்பரான அப் ட்ரெண்டு. இந்த லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஓவர்வியூ பட்ஜெட்டோட ஓவர்வியூவில் கொடுத்துருப்பேன். அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம அப்புறம் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி எப்படி நமக்கு மார்க்கெட் அமைஞ்சதுன்றதை விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலாக ரேஞ்ச் பிரேக் அவுட் தான் சொன்ன மாதிரியே. என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. மறுபடியும் நம்ம லைன்லேருந்து எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு. இதில் நல்ல டீசெண்டான ப்ராஃபிட்டு ரெண்டு சைட்லையுமே பண்ணியிருக்க முடியும். நீங்கள் சென்செக்ஸ் பண்ணி தான் நீங்கள் சூப்பர் டூப்பர் கிட்ட நீங்கள் சென்செக்ஸே பண்ணாட்டிலும் இன்றைக்கி வேறு லெவலில் அதில் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்படின்னு பார்த்துடலாம், அதோட ப்ரீமியம் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி ஆல்சோ வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் தான், நம்ம லெவல்ஸ் கொடுக்கல. அதனால் நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஐவி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான மொமெண்டம் இல்லை, இருந்தாலும் நல்லா டீசெண்டான ப்ராஃபிட் இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, அதை ஜஸ்ட்டு நம்ம எடுத்துருந்தோம் இந்த ரிவர்சலில் எடுத்துருந்தோம்னா தட் மீன்ஸ் என்னென்னா, இந்த ரிவர்சல் நம்ம எடுத்துருந்தோம்னா என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் பாருங்கள், 23,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரிவர்சலுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ இந்த ரிவர்சலில் நான் அதிகமாக போடலை. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனில் ஒரு 80 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். எப்போயுமே 8 to 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரிவர்சலில் கிடைக்கும். ஜஸ்ட் நான் 80 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன் 5 மினிட்ஸ் கண்டலில். பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுதுன்னு, டார்கெட் எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படின்றதான் இங்கே பெரிய விஷயம். ரெண்டாவது, நம்ம இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் மார்க்கெட் ப்ரீமியம் கொடுக்கும். இந்த விஷயத்தை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டாலே நம்ம எவர்கிரீன் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே ட்ரேட் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடுறோம், நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் 25 குவான்டிட்டி போட்டிருக்கோம். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். மார்க்கெட்டு நம்ம இடத்துல இருந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் சூப்பராக எடுத்திருக்கு. ஒரே கேண்டில் தான், அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து 450 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 350 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ வெறும் 25 லாட்ஸுக்கு. அகைன் கால் ஆப்ஷனில் நம்ம அகைன் பிரேக் அவுட் அடிச்சு சேம் 25 லாட் போட்டுருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம 15 மினிட்ஸில் நம்ம ரன் பண்ணுறோம். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேம் அதே தான். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து இதில் வந்து ஒரு 100 பாயிண்ட் பிளான் பண்ணியிருக்கோம், அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 100 பாயிண்ட்ஸும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேலே வந்து நம்ம போகும்போது அடிக்கும். ஆக்சுவலாக இது இன்னும் ஹை போனது, நமக்கு அந்த ஹை தேவையில்லை. நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் இதில் என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். ஸோ இந்த கண்டினியூ ப்ராக்டிஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எவர்கிரீன் சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது யாருமே சொல்லாத விஷயத்த சொல்கிறோம். எங்கே வந்தால் மார்க்கெட் ப்ரீமியம் கொடுக்கும், யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட லைன்ஸை அந்த அளவுக்கு மார்க்கெட் ஒபே பண்ணுது, இந்த அளவுக்கு கிளியர் ப்ரெடிக்ஷன் வித் நம்பர்ஸ், எக்ஸாக்ட் நம்பர்ஸோட வந்து கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். 5ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட்டில் அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய செக்மெண்ட் வச்சுருக்கோம், ஒரு கிவ்அவே வச்சுருக்கோம். ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் மேலே போனாங்க அப்படின்னா நிச்சயமாக ஈக்விட்டியோட சேம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கோம். டெய்லி ஒரு 4 ஈக்விட்டியோட ஆப்ஷன்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். அது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான் கண்டிப்பாக கொடுப்போம். உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவை. ஓகே, ஆப்ஷன் பையர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி ப்ரீ மார்க்கெட் பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போது, சான்ஸ் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ரெட் கலர் லைன் வரைஞ்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டவுன் ட்ரெண்டோட, அதாவது ட்ரெண்ட் லைன், அதாவது வந்து ஒரு டெக்னிக்கல் லைன் தான். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நியூ ஹையர் ரீச் பண்ணியிருக்கோன்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம் என்ன நாளைக்கு நடக்குது அப்படின்ட்டு.
ஓகே, இப்போ நம்ம டே ஹேண்ட் ஆகி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, லிக்விட் ஏரியா மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பையர் லிக்விடிட்டி, இது வந்து செல்லர் லிக்விடிட்டி. ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, வீக்கோடதை பார்த்தேன். ஓகே, வீக்கோடதை ரன் பண்ணிக்கலாம். 15. ஓகே, இது வந்து ஓகே லிக்விடிட்டி ரேஞ்ச் நம்ம லிக்விடிட்டி ரேஞ்ச் கொடுத்துட்டோம். பேங்க் நிஃப்டியோட லிக்விடிட்டி ரேஞ்ச் பார்த்துடலாம். ஓகே, இது நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, டெய்லி உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறோன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படின்றதுனால தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேட் ஆகணும்னா இந்த மாதிரி லிக்விடிட்டி ஏரியாஸில் ப்ளஸ் அடிஷ்னல் நம்ம கொடுக்கக்கூடிய மேஜிக் லைன்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் பையர் வந்து அதாவது ஒரு 1 டே பிஃபோராகவே நம்ம முடிவு பண்ணிடணும். நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம், எங்கே வந்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற முடிவு பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக லாஸில் கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் சார்ட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வாய்ப்பை எப்படி கொடுக்குதோ அதே ஸ்பீடில் உங்களை கூட்டிகிட்டு போய் மார்க்கெட் விட்டு வெளியே விட்டுரும். உங்களோட கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆயிரும். ஸோ உங்களோட ட்ரேடிங் பிளான் எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ நம்ம லைன் வந்து ட்ரேட் எடுங்கன்னு தான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறோம். புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ 1 by 1 பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நமக்கு லைன் வந்தால் தான் ப்ரீமியம் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அல்டிமேட்டாக சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை தடுக்கிறதுக்காக இப்போ புது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொடுத்துருக்கோம். டபுள் லைன் கொடுத்துருக்கோம். அதை ஒரு நம்ம ஏரியாவாக கொடுத்துருக்கோம். அந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணாலோ ரிவர்ஸ் பண்ணாலோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 23,732. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 23,762. 762 இது வந்து ஆக்சுவலாக வந்து S2. ஓகே, சாரி R2. 23,470. 23,470 எக்ஸாக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து S1 ரியாக்ட் பண்ணும். 23,238. ஸோ இந்த இடம் வந்து S2. பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரொம்ப க்ளோஸராக இருக்குது. சாரி, ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸராக இருக்குது, சப்போர்ட் ரொம்ப ஃபாராக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு மார்க்கெட்டில். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னல் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம். இந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு சேனல் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது ஒரு நியூ கலராக கூட க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக வந்து ரியாக்ட் ஆகும். ஜஸ்ட் நான் ஒரு கலர் சேஞ்சுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து 73, சரிங்களா, 73 மேலே இருக்குது. ஓகே, ஒரு 3 பாயிண்ட் தள்ளி, அதிகமாகலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது டெலிட் கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இது 41. ஓகே, எக்ஸாக்டாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளையோட சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ். அதாவது வந்து 23,762, 23,732 இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து வால்டைல் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 23,797 சாரி 23,470, 23,238 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நம்ம லைனுக்கு வந்தால் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான் லைனுக்கு வந்தால் ட்ரேட் எடுங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ட்ரேட் எடுக்கும்போது நிச்சயமாக ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் எல்லா இடத்துலையும் ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாக வந்து ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிவென்ஸ் ட்ரேடு ஓவர் ட்ரேட் பண்ணி தான் லாஸ் அதிகமாக பண்ணுவீங்க. நீங்கள் அது ஏதோ ஒரு இடத்துல பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு நம்ம லைன் வர்ற இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு லாஸஸ் கம்மியாக இருக்கும். லாஸ் பண்ணியிருந்தால் கூட இமீடியட் ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இதை நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆப்ஷன் பையர் எங்கே நம்ம ட்ரேடை பிளான் பண்ணுறோமோ, எந்த இடத்துல ஒரு பையர் நம்ம பை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல பை பண்ணணும், எல்லா இடத்துலையும் பை பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கொடுக்குற இடம் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இடம் வந்து எவர்கிரீனாக வந்து சிம்பிளாக சொல்லக்கூடிய லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட்டில், அதாவது வந்து செல்லர் பேனிக் ஆகக்கூடிய இடத்துல நம்ம கொடுத்துருக்க லைன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ அந்த ரிவர்ஸ் ஆனாலோ நீங்கள் இமீடியட்டாக உங்களோட லாஸை ரெக்கவரி பண்ணிக்க முடியும் வித் ஏர்ன் குட் ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. நன்றி.